இந்த சண்டேல பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கமருதனும் முதல்ல நெறைய வார்த்தை விட்டுட்டாங்க. சாண்ட்ரா முதல்ல கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் பார்வதி, கமருதன் ரொம்பவே ஜாஸ்தியா வார்த்தை விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா பார்வதி கொஞ்ச நேரம் கழிச்சு அத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. என்னடா கமருதீன் நெறைய வார்த்தை விட்டானேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரமா உட்காந்து சாண்ட்ராவ ட்ரிக்கர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்னொன்னா சொன்னாங்க. குழந்தைங்கள பிடிச்சு இழுத்தாங்க. ஒன்னொன்னா சொன்னாங்க. ஏதாச்சும் ஒண்ணுத்துக்கும் அதாவது இவங்க தப்ப ஈக்குவேட் பண்றதுக்கு சாண்ட்ரா வேற எதுவும் பெரிய தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரிக்கர் பண்ணி விட்டாங்க. சாண்ட்ரா எந்த வார்த்தையுமே விடல. முதல்ல பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க எந்த வார்த்தையும் விடல. பேசாம உட்காந்துருந்தாங்க. இங்கேருந்து சபரி அவ்வளோ திட்டுறாரு. மரியாதையாக பேசுடா, மரியாதையாக பேசு. நம்ம வீட்டில் ஒரு அண்ணாலாம் இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி சபரி எவ்வளோ அட்வைஸ் பண்ணார். கானா வினோத் அண்ணா வந்து கமருதீன் கிட்ட சொன்னார், நீ எல்லை மாரி போகிறடா, தப்புடான்னு சொன்னாங்க. அப்புறம் எவ்வளோ சொல்லி அவங்க 2 பேரும் கேட்கவே இல்லை. பயங்கரமாக சண்டை போட்டுருந்தாங்க. திடீர்னு பார்வதிக்கு என்ன தோணுச்சு தெரில, பிடிச்சி டோர் ஓப்பன் பண்ணி சாண்ட்ராவை புஷ் பண்ணிட்டாங்க. புஷ் பண்ண உடனே சாண்ட்ரா வந்து விழுந்துட்டாங்க. விழுந்து கொஞ்ச நேரம் தண்ணின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. தண்ணின்னு கேட்டுட்டு எந்திரிச்சவங்க திருப்பி மயங்கிட்டாங்க. மயங்கி விழுந்தவங்க அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருந்துச்சு இறங்கிட்டாரு. சபரி இறங்கிட்டாரு. இதுக்குள்ளே என்னென்னா திவ்யா கணேஷ் வந்து ஸ்ட்ராங்காக சாண்ட்ராவோட அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ராங்காக இருத்தி பிடிச்சிருந்தாங்க. இவங்க பிடிச்சி தள்ள முடியாத அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ணதில் திவ்யாவோட கை வந்து பயங்கரமாக மாட்டிடுச்சு. அதுக்கு தான் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கேருந்து சாண்ட்ரா கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறமா சபரி இறங்கிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாரு. ஹெல்ப்னு முதல்ல விக்ரம் ஃபஸ்ட்டே ஓடிட்டார் ஹெல்ப் கேட்கறதுக்காக. அவரால் தூக்கிட்டு போக முடியல போல இருக்குது. அதுக்கப்புறம் 2வது வந்து விக்ரம், கானா வினோத் அண்ணா, சபரி 3 பேருமே டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க மெடிக்கலில் உள்ள பர்சன்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் என்னென்னா ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா இது அவங்களுக்கு ஒரு பயத்தில் ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சோ என்னவோ தெரியல. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஃபிட்ஸ் வந்துருந்துச்சுன்னா 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷன் இல்லாமல் திருப்பி அனுப்ப மாட்டாங்களாம் பேஷண்ட்ஸை. ஸோ ஃபிட்ஸ் வரல. மேபி அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்திருக்கலாம். ரொம்ப நேரம் வெர்பல் அப்யூஸ் கேட்டு ஷாக் ஆகிருந்துருக்கலாம். அதில் மயங்கி இருந்திருக்கலாம். என்னவோ தெரியல. அடிப்பட்டு விழுந்து கொஞ்சம் நேரம் நார்மலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி எந்திரிக்கும் போது திருப்பி ஃபிட்ஸ் வந்துருச்சு. இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் கொஞ்சம் நேரத்துலேயே சாண்ட்ரா வந்து திருப்பி வந்துட்டாங்க. அது நமக்கு ஏற்கனவே கிடைச்ச அப்டேட் தான். சாண்ட்ரா வந்து திருப்பி வந்துட்டாங்க. ஸோ இவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் பாருக்கும் பயங்கரமான சண்டை. கை ஒடிஞ்சிருந்திருக்கும் பாரு. என்ன இப்படி போட்டு புஷ் பண்ணுறேன்னா, பாரு எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சது தானே. நீ கற்று, நீ எவ்வளோ வேணால் கற்று, அப்படி தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல சபரி, விக்ரம், கானா வினோத்னா 3 பேரையுமே பாராட்டணும். எதை பற்றியுமே அவங்க ஒரி பண்ணல. தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.